எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மரித்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? வெளிப்படுத்தல் 14:13 வாசிங்க. ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசத்தை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பெற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துக்கு உள்ளே ஜீவித்து கிறிஸ்துக்குள்ளே மரித்து போன ஒரு ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் நித்தியத்தில் போகும்போது அங்கே அவர்கள் தங்களுடைய பூமியில் உள்ள பிரயாசத்தை விட்டெல்லாம் ஓய்ந்து சந்தோஷமாக நித்தியத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கிறிஸ்துவுக்குள் வந்த தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய மேன்மையான பங்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்குள்ள ஆராதனையின் நிகழ்வுகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். யாரும் பாரமடையவோ நேரம் ஆகிவிட்டேன்னு நினைக்கவோ ஒன்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய விசுவாசத்தின் உறுதிக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய வளர்ச்சிக்காக தான் இப்போது அருமையான மருமக்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல சாட்சியாக நின்றார்கள். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். ஆகிய நான் நம்முடைய வாழ்க்கையிலே அருமையான தாயார் விட்டு போனதான இந்த நல்ல காரியங்களை இதோ நாம் கடைபிடிப்போம். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், என்னவென்றால் நாங்கள் இங்கே இந்த ஊழியத்திலே 82வது ஆண்டு 1982வது ஆண்டு இதில் வந்து பொறுப்பெடுத்தோம். அதுக்கு பிற்பாடு 86 பெருஞ்சிலம்பில் போய் தேவ தரிசனத்தோடு கூட 7 நாட்கள் இந்த இடத்திலே உபவாசித்திருந்து ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தில் போராடி கொண்டிருந்த எனக்கு இந்த கிறிஸ்தவ மக்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடம் இல்லை, எனக்கு கிராமங்களில் ஊழியம் செய்யணும் ஒரு பெரிய ஒரு தரிசனம் எனக்கு உண்டு என்றால், அதுக்கு முன்பதாகவே 1975 ஊழியத்துக்கு இறங்கின பின்பு 80வது வருஷம் வரையிலும் கிராமங்களை அங்கெங்குமாக கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் பல இடங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை இதோ கிராமங்களிலே போய் செய்த எனக்கு பழக்கம். அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் அது ஒரு பெரிய இதோ கர்த்தருடைய தரிசனமாக இருந்து கொண்டிருந்தது. அதன் அடிப்படையிலே இந்த கன்னியாகுமரி ஜில்லாவிலே நமக்கு கிராமங்களில் ஊழியம் செய்ய ஒரு வழி திறக்க வேண்டும் என்று சொல்லி ஐக்கா ஜெபித்து கொண்டே இருந்தேன். எதிர்பாராத நேரத்தில் ஒரு அருமையான அந்த 7 நாள் ஜெபம் முடியும் போது ஒரு அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் இதோ திங்கள் சந்தையில் இருந்து, அன்றைக்கெல்லாம் திங்கள் இங்கே சும்மா நடந்தே வருவோம் போவோம். இப்போ உள்ள போல பைக்கை பார்க்கவோ காரை பார்க்கவோ பஸ் ஒன்றுமே கிடையாது. ராத்திரி சில நேரம் ஊழியெல்லாம் முடிந்து நான் வருகிறது 12 மணி 1 மணிக்காக இருக்கும், பஸ்ஸு கிடையாது. ஆனால் அங்கிருந்து நான் நடந்தே வருவேன். நாய்கள் எல்லாம் அப்படி வந்து மேலே விழும். 1-2 நாய் அல்ல, ஒரு பெரிய கூட்டமாக வரும். அதுக்கு நான் கையில் ஒரு மருந்து வைத்திருப்பேன். இந்த மருந்து எடுத்து கையில் வைத்து வரும்போது அது குறிக்கப்பட்ட இடம் வரும்போது தெரியும் இவைகள் வரும் என்று. நான் உடனே இந்த மருந்தை எடுத்து வீச ஆரம்பிக்கும் போது ஓடிடும். அது பயந்து நான் வருகிறேன்றாலே அது பயந்து ஓடும். அப்படியே பழகிவிட்டது. இப்படியெல்லாம் அந்த நாட்களில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அற்புதகரமாக தேவனங்களை நடத்தினார். அப்படி இருக்கும்போது ராஜா சிங் என்று சொல்லுகிற ஒரு வாத்தியார் எனக்கு ரொம்ப அறிமுகமானவர், மிகுந்த நண்பர், என்னுடைய ரொம்ப நெருக்கமான கஷ்டம் நிறைந்த நேரத்தில் நிறைய அவர் எனக்கு உதவிகள் செய்தார். உதவி செய்தது மட்டுமல்ல, எங்கள் ஊழியத்தில் நிறைய காரியங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இதோ பெருஞ்சிலம்பில் போய் நாங்கள் ஊழியத்தை முடித்து விட்டு ராத்திரி அங்கிருந்து 9 மணிக்கு பஸ்ஸு, அந்த 9 மணிக்குள்ளதான பஸ்ஸில் நாங்கள் 2 பேரும் ஏறி இங்கே வீட்டில் வந்து அன்றைய பகலை சாப்பிட்டோன்னு ஒன்று எனக்கு தெரியாது. இதோ இங்கே வந்து ராத்திரியிலே இங்கே இருந்த ஆகாரத்தை புசித்து விட்டு நாங்கள் தூங்கினோம். அப்படியே தூங்கி 12 மணி ஆக போகிற நேரத்தில் ஒரு 11 மணிக்கு மேலாகவே எங்கள் இளைய மகனுக்கு காய்ச்சல் சரீரத்தை தாக்கினது.
ஒரு காய்ச்சலோ எந்த ஒரு பலகீனம் வந்தாலும் எங்களுடைய மனைவி ஜெபம் பண்ணுவோம், நீங்கள் இவளை உட்காருங்க ஜெபம் பண்ணுவோம் என்று என்னை ஊக்கப்படுத்துவாங்க, உற்சாகப்படுத்துவாங்க. எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். ஜெபம் என்றால் நான் பைபிள் காலேஜ் போய் படிக்க போனதே அங்கே உள்ள மாணவர்களுக்கு ஒரு தலைவலியாக இருக்கும். என்ற ராத்திரி அவர்கள் தூங்க முடியாது. ராத்திரி நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஜெபத்துக்குரிய நல்ல கிருபை ஆண்டு தந்திருந்தார். அல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ போய் பிரின்சிபால்கிட்டலாம் சொல்லுவாங்க, இவர் கன்னியாகுமரிக்காரர் இப்படி செய்கிறாருன்னு அவர் கூப்பிடுவார். அப்போ நான் சொல்லுவேன், உங்களுக்கு பைபிள் காலேஜ் நல்லா இருக்கணுன்னாக்க நல்லா ஜெபம் பண்ணு, நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை அதிகமாக நேசித்தாங்க அந்த பைபிள் காலேஜில். கத்திரிக்காய் எல்லாருக்கும் இதோ பாக்கெட் பண்ணி கொடுத்தா ஒரு பங்கு கூட எனக்கு தருவாங்க. எவ்வளவு நல்ல ஒரு இதில் என்னை வைத்திருந்தாங்க. அருமையான தினம். முதலாவது நான் இதோ என்னுடைய ஊழியத்தை 75 கடைசியில் மே மாதம் ஜூன் என்று நினைக்கிறேன், லால்குடி என்று சொல்லுகிற இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்து என்னோடு கூட ஆந்திராவில் ஜான் என்று சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு சகோதரர் எனக்கு துணையாக போட்டிருந்தார். அப்போது அந்த நல்ல ஒரு சகோதரர். அப்போது நாங்கள் அந்த இடத்துல இந்த ஊழியத்தை செய்தோம். 4 பக்கம் எங்கே பார்த்தாலும் பயங்கர இந்து மக்கள், பயங்கரமான மக்கள், ஆனால் ரொம்ப அன்புள்ளவங்க. அவங்க எங்கே போனால் எங்களை அழைப்பாங்க, நீங்கள் கூட பாருங்கள், சினிமா பார்க்க போகணுமா, எங்கேயாவது நகைச்சுவை வைத்திருக்கிறதா போட்டு வேறு ஏதாவது காரியங்களா, தீபாவளி என்றால் ரொம்ப விசேஷமாக எங்களை சாப்பாடு பொங்க விட மாட்டாங்க. அவ்வளோ தூரம் எங்களை எல்லாம் கொண்டு தாரக்கு பார்ப்பாங்க. இந்த காரியத்தெல்லாம் புரிந்து கொண்டு அந்த இடத்துல என்ன செய்வேன் என்றால் நாங்கள் பைபிள் காலேஜ் போய்விடுவோம். அந்த சுப்பிரமணியம் என்று சொல்லுகிற திருச்சியில் முக்கியமாக ஏதோ ஒரு இடம், அங்கே போயிடுவோம். அப்போ இவங்களுக்கு அந்த 2 நாள் அங்கே பெரிய ஃபங்க்ஷன், ரொம்ப விசேஷமாக எல்லா வீடுகளும் வைத்திருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது அந்த நாட்களில் நான் என்ன செய்வேன் தெரியுமா, பகல வீடுகளை சந்தித்தாலும் இரவு அப்படியே சரியத்தில் ஒரு இந்த பெட்ஷீட்டை போர்த்தி கொண்டு அப்படியே ஒரு குறிக்கப்பட்ட இடம் வரையில் நடப்பேன். சும்மா நடக்க மாட்டேன், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து கொண்டே நடப்பேன். அப்படி திரும்பமா நடப்பேன். ராமுலம் தூங்குறது எனக்கு தெரியாது. எனக்கு அப்பவுமே எனக்கு அந்த ஜெபம் என்று சொல்லுகிற ஆண்டு எனக்கு பெரிய கிருபை. அப்படியே இருக்க நேரத்தில் தான் நான் மறுபடி 76 நான் இங்கே இது கன்னியாகுமரியில் ஊழியத்தின் காரியங்களை பொறுப்படுத்தி பல பெரிய பெரிய ஊழியக்காரங்களோட கீழே இருந்து அவர்களுடைய நல்ல காரியங்களை நான் கற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாங்கள் கல்லுக்கூட்டம் என்று சொல்லுகிற இடத்தில் இருக்கும்போது தான் எங்களுடைய இதோ மூத்த மகள் இதோ பிறந்தாள். அந்த பிள்ளை பிறகு முன்பதாக நாங்கள் போடி நாயக்கர் சொல்கிற இடத்துல மதுரையிலேருந்து உள்ளே போகணும். அங்கே போய் ஊழியத்தில் இந்த 1 வருஷ காலம் அந்த ஊழியத்தை நாங்கள் இருக்கும்போது என்னுடைய மனைவி இந்த திருமண நாள் வரையிலும் அவங்க கஷ்டத்தையோ வறுமையோ கண்டதில்லை. வீட்டில் எல்லா காரியங்களையும் நல்ல சுபிட்சமான நல்ல ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டு திருப்தியாக இருந்தவர்கள். ஆனால் திருமணம் ஆன மறு வாரமே அப்படியே நாங்கள் அந்த குறிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போய்விட்டோம். அங்கே ஒரு ஹாஸ்டல், அங்கே ஒரு சின்ன ஊழியம் உண்டு. ஆனால் அங்கே நாங்கள் கிராமங்களில் போய் ஊழியம் செய்ய வேண்டும். அந்த ஊழியம் செய்கிறதான அந்த இடத்துல நிறைய புல்லுனாலும் வைக்கோல்னாலும் கட்டப்பட்ட நிறைய வீடுகள், சின்ன சின்ன குடில்கள் இருக்கும். பகலே அங்கே போய் வீடு சந்திக்க முடியாது. இரவு தான் 6 மணிக்கு மேலே போனால்தான் அந்த மக்களை நாங்கள் சந்திக்க முடியும். இல்லை, கவனித்து கொள்ளுங்க, போய் சந்திக்க முடியும். அப்படி சந்திக்கிறதான இடத்துல அங்கே எங்களுக்கு அவர் கொடுக்குற கேப்பக்கூழ் கொடுப்பாங்க. அன்றைக்கு அடுத்தது எங்களுக்கு இந்த சோளம் இப்படிப்பட்ட இதுகளெல்லாம் இதோ கஞ்சிகள் வைத்து அப்படி கொடுப்பாங்க. ரொம்ப ஏழ்மையான மக்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் கூட வருகிறதான மனைவி கேட்கும், இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லையே. நான் சொல்லுவேன், சந்தோஷம் நீ சாப்பிடுன்னு. சில இடத்துல ஒன்றுமே இருக்காது. நாங்கள் ராத்திரி 10 மணிக்கு மேலாக அந்த கிராமத்திலிருந்து நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு வருவோம். நாங்கள் ஹாஸ்டல்லே நாங்கள் அங்கே இருந்தபடினால எல்லாரும் சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு தூங்கிடுவாங்க. 10 மணிக்கு மேலாக நாங்கள் வரும் நேரத்தில் அங்கே ஏதோ கொஞ்சம் சாப்பாடு இது அங்கே இருக்கும். எங்களுக்காக அவர்கள் போடுகிறதில்லை, அது அங்கே இருக்கும் மீதி. என் மனைவிட்ட சொல்லு, நாங்கள் தங்கியிருந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வீட்டில் இந்த அம்மா நேரே போய் என்ன செய்வாங்க என்றால், சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு போனால் கொஞ்சம் சோறு இருக்கும், அதையும் எடுத்து கொஞ்சம் தண்ணீர்மா எடுத்துகிட்டு வருவாங்க. கூட்டு குழம்பு ஒன்றும் இருக்காது. அப்போது நாங்கள் தங்கியிருந்த அந்த வீட்டோடு சேர்ந்ததான ஒரு வீடு ஊறுகாய் போடுகிற கம்பெனி. அதில் உள்ள அந்த ஊறுகாய் இன்னைக்கு என்னுடைய நாவுக்கு டேஸ்ட் மாறல. அல்லேலூயா,
அல்லேலூயா. பாருங்க, ஒரு காசோ 2 காசுக்கு தான் நாங்கள் வாங்குவோம். அப்போ அந்த அம்மா அந்த வீட்டார் போய் தட்டி எழுப்பி ஒரு 10-10:30 மணி ஆகிருக்கும், இல்லை 11 மணி ஆகிருக்கும். தட்டி எழுப்பி அந்த 1 காசு 2 காசு கொடுத்து அந்த ஊறுகாயை வாங்கிட்டு வந்து 2 பேருமாக ஒரே பிளேட்டில் சரி பண்ணி வைத்து அந்த கஞ்சியாக அதை குடிப்போம். அது எத்தனையோ நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஏன் நான் இதனை சொல்கிறேன் என்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது இதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டும். இந்த ஊழியக்காரங்களே இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். எத்தனையோ ஏராள சாட்சியனை சொல்லலாம். என் ஒரு காரியத்தை எங்கள் இளைய மகனை பற்றி சொல்லிவிட்டு நான் அந்த வசனத்தை கொஞ்சம் நான் தியானிக்க போகிறேன். இந்த வசனம் இல்லை, உங்களுக்கு தரப்போகிற வசனம் உபாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம். சரி, பின்னால் பார்ப்போம். அப்போ பெருஞ்செலம்பில் போய் ராஜா சிங் வாத்தியார் நானுமா போய் வீடெல்லாம் சந்தித்து எல்லாம் முடித்து விட்டு நாங்கள் இரவு இங்கே வருகிறோம். இங்கே வரும்போது ஒரு 11 மணி அளவுக்கு எங்கள் மகனுக்கு, இளைய மகனுக்கு காய்ச்சல் வந்து விட்டது. அப்போ இதை ஓட்டு கட்டிடம், அதில் ஒரு சைடில் நாங்கள் பிள்ளைகளை வைத்து கொண்டு எங்கள் அம்மா படுத்துருக்கு, நானும் இந்த சார் அவர்களும் மெயின் கட்டிடத்துக்கு இங்கே படுத்திருப்போம். இதில் நேர் பாதி இடம்தான் உண்டு. பாருங்கள், அப்படியே இருக்க நேரத்தில் ஒரு 12 மணிக்கு இயேசுவே என்று சொல்லுகிற ஒரு சத்தம் கேட்டது. இந்த சத்தம் என்ன என்று பார்த்து அப்படியே இருக்கும்போது அம்மா மறுபக்கத்திலிருந்து இந்த பிள்ளையை, அவன் சிறு பருவம், அப்படியே பில்லு போல் அப்படியே தூக்கி கொண்டு வர்றாங்க. அப்படியே கொண்டு வந்து நாங்கள் இந்த 2 பேருக்கு முன்பு அப்படியே கிடத்திட்டாங்க. ஒரு உணர்வோ ஒன்று கிடையாது. பிள்ளை வெட்டு வந்து பிள்ளை ஜீவன் போய்விட்டது. அப்படியே படுக்கையில் வைத்திருக்கும் நேரத்தில் இந்த அம்மா சொன்ன, நம்ம ஒரு இடம் கொண்டு போக வேண்டாம், கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார், ஜெபம் பண்ணு. 3 பேருமா சேர்ந்து முழங்கால் போட்டு, உண்மையான சொல்ல அந்த சார் ரொம்ப ஜெபம் பண்ணிட மாட்டான், அன்றைக்கு அவர் ஜெபம் பண்ணினார் நல்லா. அப்படியே 3 பேரும் அப்படி ஜெபம். இந்த அம்மா ஒரு பொருத்தனை பண்ணார்கள். ஆண்டவரே, என் பிள்ளையை மறுபடியும் ஜீவன் தருவீர் என்றால் இந்த பிள்ளையை ஊழியத்துக்காக நான் ஒப்படைக்கிறேன் என்று அர்ப்பணித்தார்கள். அந்த அர்ப்பணிப்பு தான் எங்கள் மகன் இன்னை ஊழியத்தில் செயல்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ்விதமாக நாங்கள் ஜெபம் பண்ணி முடித்து ஒரு குறிக்கப்பட்ட நேரம் ஆன உடனே ஜெபம் முடிக்கும் போது அம்மா என்று அவன் தண்ணி கேட்க அப்படியே அவனுக்குள்ள ஜீவன் கடந்து வந்தது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். போதும், அருமையான தேவனுடைய பிள்ளை, உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான தாய், உண்மையாகவே விசுவாசத்தின் ஆழத்தில் நின்ற ஒரு தாய். ஆனால் ஒரே ஒரு காரியம் வாசிக்க போறீங்க. இதோ உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் இல்லைம்மா, அதேதான் 2ஆம் வசனம் வாசிங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். என்னுடைய மனைவியினுடைய ஒரே ஆசை, ஆண்டவருக்கு நான் எப்பொழுதும் பிரியமாக இருக்கணும். எனக்கு இல்லை என்று சொல்லி பக்கத்து வீட்டில் யாரிடத்தையும் எதுவும் கேட்கக்கூடாது. தன்னுடைய வீட்டார் நல்ல பெரிய அந்த உயர்ந்த நிலை இல்லாவிட்டாலும் கஷ்டம் ஒன்று இல்லாதபடி நல்ல சுபிட்சமாக சந்தோஷமாக இருந்தாங்க, ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அவரிடத்திலும் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லவே மாட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இல்லை என்று சொல்லி எங்கள் குடும்பத்திலோ அவருடைய குடும்பத்திலோ இந்த காரியங்களை சொன்னதே கிடையாது. அவர்களாக வந்து பார்த்து இப்படியா இருக்கிறது என்று சிந்தித்த நாட்கள் உண்டு. நாங்கள் அவருடைய எதையுமே கேட்டதோ இல்லை இது தேவ சமுதாய ஊழியத்தில் இப்படி இருக்கிறது என்றோ நாங்கள் முறுமுறுத்ததும் கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்றுள்ள ஒரு நிலையில் விசுவாசத்தின் ஆழம் என்று அது எப்படி சொல்லுவேன் என்று தெரியல. நான் கடந்த நாளில் சொன்னேன், நான் நினைக்கிறேன் எத்தனையோ நேரங்களில் சாப்பாடுங்க இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் காலையில் போயிட்டு சாயங்காலம் தான் வேறு பிள்ளைகள் சொன்னாங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள் இவருக்கு காணவே காணாது. அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட ஆண்டவர் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். இப்போ ராணியுடைய அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க, புரியுதா? அவங்களுக்கு தெரியும். அவங்க இன்றையும் சொல்லுவாங்க, உங்கள் மூத்த பிள்ளைக்கு கஞ்சி தண்ணீரை கொடுத்து பால் என்று கொடுத்து வளர்த்தீங்க என்று. அப்படிப்பட்ட நெருக்கமான காலங்களும் நாட்களும் இருந்தது.
ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்விதமான சூழ்நிலையில் ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை. எங்களோடு கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் கூட இருந்தபடியினால் தேசத்திலே பிள்ளைகளை மிகவும் ஒழுக்கத்திலும் நல்லா படிக்கக்கூடியது. இன்னும் நான் சொல்லும், பிள்ளைகள் எப்படி படித்தார்களோ எனக்கு தெரியாது என்று. ஏன்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வுகள் ஸ்கூலில் வந்தால் நான் போவதற்கு அழைப்பு வருவோம். ஆனால் என் மனைவி தான் போவே தவிர நான் போக மாட்டேன். பிள்ளைகளுக்குரிய படிப்பிலோ எந்த காரியம் இன்றைக்கும் பிள்ளைகள் கேட்பாங்க, நீங்கள் எங்களை படித்த வைத்தீர்களா என்று. இல்லை, ஆண்டோடைய கிருபையும் இந்த அம்மாவும் தான் சேர்ந்து இந்த பிள்ளைகள் படிக்க உதவி செய்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் படிக்க வேண்டும் மனசில் ஆசை இருந்தாலும் நான் அந்த காரியங்களை மிகவும் பின்னடைவாக இருந்தேன். ஆனால் பிள்ளைகளை தேவன் படிக்க வைத்தார். எல்லாம் 4 பிள்ளைகளும் டிகிரி படிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் உயர்த்தினார். எல்லாம் எங்களுடைய இனஜன பந்துகளும் ஆச்சரியப்படுவார்கள், எப்படி இந்த பிள்ளைகளை படிக்க வைத்தீர்கள் என்று. இல்லை, அது தேவனுடைய கிருபை. இப்போ வசனம் திரும்ப வாசிங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள். தேவனுக்கு நாம் பிரியமா இருக்க வேண்டும் என்றால் முள்ளுகளுக்குள் இருக்க வேண்டும். இன்றைக்கு இங்கே எங்கள் மகன் உங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் சொல்லி இதோ நன்றி சொன்னது. நான் உங்கள் ஒவ்வொருவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக சொல்லுவேன், ஆனால் பேபிக்கா நான் சொல்ல வேண்டியது அவசியம். ஏன் தெரியுமா? அவள் ஒரு பெரிய தொழிலாளி. பகல் முழுவதும் தொழில் செய்து களைத்து போய் வீட்டில் படுத்திருக்க வேண்டியவள். ராத்திரியில் இந்த அம்மாவுடைய இந்த மரண அன்றைக்கு ராத்திரி அப்படி இந்த அம்மா விழித்திருந்தேன். எல்லாம் மற்றவங்களும் கூட இருந்தீங்க, தவறுதான் நினைக்காதுங்க. யாரும் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லி இருக்கிறோம். இந்த அருமையான பிள்ளை இடத்துல சொன்னேன், நீ பகல் முழுவதும் கடின உழைப்பு உழைத்து வேதனைப்பட்டு இன்றைக்கு நீ இவ்வளவு நேரம் இருந்து விட்டா, நீ வண்டி இருக்கலாம், இது வீட்டில் போய் ரெஸ்டட் என்று 2-3 நேரம் சொன்னேன். கேட்கவே இல்லை. காலையிலே இது 6 மணி அளவுக்கு அவள் 5 மணி அளவுக்கு 6 மணிக்கு காணும். அந்த நேரம் நான் பார்த்து விட்டு சொன்னேன், அவள் எவ்வளவு நான் 1 மணிக்கூர் படுத்தேன், என்னால் இருக்க முடியலை. நீ வீட்டுக்கு போ, எனக்கு ரொம்ப கஷ்டம் ஐயா, எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்கிறது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்று சொல்லிவிட்டு போய்விட்டு திரும்பவுமாக குறிக்கப்பட்ட நேரத்தில் பிள்ளை வந்து. அதுபோல் ராமில் இருந்த தேவ பிள்ளை உங்கள் யாவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்க்கை நன்றியை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் நாங்கள் குடும்பங்களை விட்டு தூரமாய் தனிப்பட்ட ஊழியலையில் வந்தபோது இக்குடும்பத்தில் உள்ளவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையிலும் கூட நீங்கள் எல்லாம் இவ்வளவு தூரம் காரியங்களை ஈடுபட்டீங்க, நன்றி. முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம், முள்ளுகள் என்று சொல்லுகிறது. அது ஒரு பிரத்யேகமான ஒரு பகுதி. அதெல்லாம் விரிவாக பேச எனக்கு நேரம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கும் போது வாசித்து பாருங்கள். மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். பலனற்ற ஒரு வாழ்க்கை. முள்ளுகள் என்று சொல்லுகிறது கவலையை காட்டுகிறது, வியாதியை காட்டுகிறது, உபத்திரவங்களை காட்டுகிறது, நெருக்கங்களை காட்டுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் பல முள்ளுகளுக்குள்ளே நாம் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எப்போதுமே நமக்கு சோதனையாகிய முள்ளுகள் வரும்போது, எனக்கா இந்த வேதனை, எனக்கா இந்த நெருக்கம், எனக்கா இந்த மரண பள்ளத்தாக்கு. 23ஆம் சங்கீதத்தில் படிக்கிற நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் உமை கோல் உமை தடியும். ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் எழும்பின உடனே தேவனுடைய கோலும் தடி உங்களை தேற்றட்டும். கோல் தடி என்பது தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் காட்டுகிறது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். எந்த வேதனை இருந்தாலும், எந்த குறைவு இருந்தாலும், எந்த நெருக்கம் இருந்தாலும், எந்த உபத்திரம் இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கோலும் தடியுமாயிருந்து நம்மை ஆற்றட்டும், நம்மை தேற்றட்டும். காலையில் எங்கள் மனைவி எடுத்து அங்கே கண்டது, பிள்ளைகள் பெருமக்கள் சொன்னது போல குறிக்கப்பட்ட நேரம் அமர்ந்திருந்து
பைபிள் வாசித்து முடித்து ஒரு பைபிளை மொத்தம் வாசித்து அது அடையாளம் போட்டு 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 இனி நம்ம படிக்கவும் முடியாது, அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. அது அடுத்த பைபிளையும் தொடங்கி இருக்கிறது. இனி வருஷந்தோறும் அவங்க சுங்காங்கடையில் அருமையான இது அங்கே ஒரு அம்மா வருஷந்தோறும் இதை பைபிள் படித்து முடிக்கிறவங்களுக்கு ஒரு பைபிள் கொடுப்பாங்க. இந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், சரி அவங்க படிச்சிருக்காங்க எல்லாம் இங்கே கொண்டு கூடிய, மற்றபடி அங்கே போய் தான் வாங்கணும், இந்த அம்மாவுக்கு போக முடியாது. அப்போது அவங்க என்ன செய்வாங்க, ஆரம்பத்தில் போயிருக்கிறாங்க, பிற்பாடு போக முடியாது, அவங்க அங்கே இந்த பைபிளை தந்து விட்டுருவாங்க கொண்டு கூட. இந்த பைபிளை பத்திரமாக எடுத்து வைத்து விட்டு அவங்க நேசிக்கிற அருமையான இந்த பேர பிள்ளைகளுக்கு இவருடைய பிறந்த நாட்களை கொடுக்கறது வழக்கம். அது மட்டுமல்ல, வேத வசனத்தை நன்றாக வாசித்து தியானிப்பார்கள். தன் சரீரத்தில் எவ்வளவு பலவீனம் இருக்கிறதோ அதை பற்றியே யோசிக்கிறது இல்லை. இப்போ கடைசி நாட்களில் சரீரத்தில் வந்த பலவீனத்தை நல்ல சத்தம் போட எனக்கு பக்கத்து ஒரு பயங்கரமாக வேதனையாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப இது ஒரு துயரமாக இருக்கும். ஐயோ இந்த வேதனையை தாங்க முடியவில்லையே, அடிக்கடி நான் யோசிப்பேன், ஆண்டவரே நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம், இப்படிப்பட்ட நெருக்கம் ஏன் என்று. ஆனால் ஆவியான சொல்லுவா, இந்த பாதையில் என் மகளை நான் பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் என்று. வேதத்தில் படிங்க, 1 பேதுருவின் புஸ்தகம் ஹல்லேலூயா என்னுடைய 2ஆம் அதிகாரம், அதில் முதல் வசனம், முதல் அதிகாரம் எடுங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால், முள்ளாகிய வேதனைகள் வந்தால், முள்ளாகிய வியாதிகள் வந்தால், முள்ளாகிய நெருக்கங்கள் வந்தால் அப்படி முறுமுறுப்போம், அப்படி வேதனைப்படுவோம், அப்படி எதையோ சொல்லுவோம். நம்முடைய விசுவாசம் முறிந்து போகும், பரிசுத்த வாழ்க்கை முறிந்து போகும், ஆண்டவரோடு கூட உள்ள அன்பு முறிந்து போகும். நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. எப்போ பார்த்தா இந்த கையை இப்படி வைத்து இயேசு ரத்த ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் தூய்த்து கொண்டே இருந்தார்கள் கடைசி வரையிலும். அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், உங்களுக்கு நெருக்கம் வருகிறது, முள்ளுகளான வியாதிகள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, சோதனைகள் வருகிறது. முறுமுறுக்க கூடாது. நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய வார்த்தைகளை நான் சுருக்க போகிறேன். 1 அந்த பாருங்க, அக்கினியிலே போடப்படுகிற பொன்னானது அதை அந்த தட்டான் எடுத்து அதை அடித்து சீர்படுத்தி அந்த பொன்னிலே இருக்கக்கூடியதான களிம்புகளை எல்லாம் மாற்றி சுத்த பொன்னாக மாற்றுகிறானே. அதுபோலதான் இந்த அருமையான இந்த அம்மாவுடைய வாழ்க்கை. கடைசியில சில காலங்கள் படுக்கையில் ஆண்டவர் வைத்து பரிசுத்தப்படுத்தினார். இது அக்கினி ஆகிய சோதனையின் புடத்துக்குள்ளே தேவன் வைத்து பரிசுத்தப்படுத்தி சுத்த பொன்னாக தேவன் மாற்றினார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை நெருக்கம் வருகிறதா, நெருக்கம் வேதனை கஷ்டங்கள் வருகிறதா, கவலைப்படக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் முறுமுறுக்க கூடாது. அதுவும் இன்னொரு காரியம், நாங்கள் ஆஸ்பத்திரியில் 10 நாட்கள் நம்ம வைத்திருந்தோம். நம்மாவை கொண்டு போகும்போது ஹோமா ஸ்டேஜ் ஆகிட்டாங்க. அவன் ஆஸ்பத்திரி போனதே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலே இங்கே ஆம்புலன்ஸில் வைத்து நாங்கள் கொண்டு போனோம். ஆனால் அவர்களை இங்கே திரும்பி கொண்டிருப்போம். அவங்க தண்ணியெல்லாம் குடித்து ஓரளவுக்கு இதோ நல்ல திடம் கொஞ்சம் ஆயிட்டாங்க. எழுப்பி உட்கார கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அப்பப்போ எங்கள் பிள்ளைகள் இரவும் பகலுமாக ஒவ்வொரு ராத்திரியிலே ஆஸ்பத்திரியில் 5 நாள் ரூம் எடுத்திருந்தோம். அந்த 5 நாள் ரூமிலும் நான் ஒரு நாள் அங்கே உட்காரல. ராத்திரி எங்கள் பிள்ளைகள், எங்களை மருமக்கள்னு நாங்கள் சொல்ல மாட்டேன், எங்கள் பிள்ளைகள் அந்த இடத்துல 2 பேராக மாறி மாறி உட்கார்ந்துருந்து அப்படி முழுவதும் கவனித்தாங்க. நான் காலையில் இப்போ 6 மணி வரை ஜெபம் உண்டு, அதை ஒரு நாளும் நிறுத்துகிறது இல்லை. அது முடித்த உடனே அப்படி எனக்கு கடந்து போய் பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கொண்டு இதோ சனிக்கிழமை அழைத்து வந்தோம், சனி ஞாயிறு அழைத்து வந்தோம். இங்கே இருந்தார்கள். திங்கக்கிழமை எங்களுக்கு ஒரு பிரதிஷ்டை ஆராதனை. நாங்கள் தான் அந்த ஒரு விசுவாசி குடும்பத்தை புதிய இல்லத்தை போட்டாங்க, திறந்து வைக்க கடந்து போனோம். அப்போது எல்லாரும் போக வேண்டும். எங்கள் இளைய மகனையும் எங்களுடைய இளைய மகளையும் மருமகளையும் அவர்களை துணையாக வைத்து விட்டு அருமையான சகோதரி
சுதா அவங்க எங்களுக்கு அடிக்கடி வந்து எப்போ கூப்பிட்டாலும் இந்த ராத்திரி கூப்பிட்டாலும் ஓடி வருவாங்க. எனக்கு இந்த சுகர் பார்க்க, எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது விலையின எப்படி இருக்கும் பார்க்க, அவங்க கடைசி நேரம் வரையிலும் இந்த அம்மாவுக்கு பக்க விரலாக நின்று அவங்க இந்த நாடி துடிப்பு காரியங்கள் எல்லாம் பார்த்து கடைசி நேரத்திலும் கூடவே அவங்க எங்கள் கூட இருந்த பிள்ளைகளோடு இருந்தாங்க. நானும் என்னுடைய மூத்த மருமகளுமாக சேர்ந்து அந்த பிரவேஷ் இப்போ எல்லாம் முடித்து நாங்கள் சாப்பிட போகிற நேரத்தில் இதோ எங்களுக்கு செய்தி வந்தது இப்படியா இருந்து உடனே அதெல்லாம் அங்குள்ள மீதியுள்ள பகுதியை விட்டு அந்த ஆராதனை முடித்துட்டோம். எல்லாம் சாப்பிட போகிற நேரத்தில் அருமையாக அதனுடைய பிள்ளைகளே, இங்கே நாங்கள் வந்தோம், பார்த்தோம், காரியங்களெல்லாம் ஈடுபடுத்தினோம். கடைசியாக இதோ கலர் தோட்டத்துக்கும் அருமையான கர்த்தருக்கு ஸ்தோத்திர தாசு செல்வேன் ராஜன் அவங்க எல்லாம் ஒத்துக்கொண்டு நம்முடைய இதில் வைப்போம் என்றாங்க. ஆனால் இதோ நாங்கள் ஜபித்து கொண்டே இருந்தோம். இந்த அம்மா அதிகமாக நேசித்தது பெருஞ்செலம்பு பகுதி. அங்கே நமக்கு தோட்டம் இடம் இருக்கிறது, ஜப வீடு இருக்கிறது. அங்கே வைக்க வேண்டிய நிலையில எல்லாம் பிளான் பண்ணி அங்கே கொண்டு வைத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் எதுக்காக நான் சொல்லுறேன் என்றால், இதோ ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் நடத்துகிற பாதை அவருக்கு பிரியமான பாதை. அந்த பிரியமான பாதை ஆண்டவர் கொண்டு போகும்போது அவர்கள் முள்ளுகளுக்குள்ளே வைக்கப்படுகிறார்கள். முள்ளுகள் உபத்திரவம், முள்ளுகள் நிந்தை, முள்ளுகள் வேதனை, முள்ளுகள் வியாதி, முள்ளுகள் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள். அதன் மத்தியில் தான் அருமையான தம்முடைய மகளை கர்த்தர் நடத்தினார். இந்த நாள் அருமையான பகல் வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கும் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி சற்று நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் வேதம் 1 கொரிந்தியரில் நாம் படிக்கிறோம், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாதபடி வேறொரு சோதனை உங்களுக்கு வருவது இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சோதனையோடு ஒரு போக்கை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையினால் இந்த நாள் பகல் வேளையில் ஆண்டவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தை நேசிக்கிற தேவ பிள்ளைகள் அருமையாக இந்த இடத்துல வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், முள்ளுகளுக்குள் வைக்கப்பட்ட லீலி புஷ்பமாய் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் இருப்பீர்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மரித்து அல்ல கிறிஸ்துவின் வருகையில் நீங்கள் சந்தித்து பாக்கியவான்களாய் நித்தியத்தை சுதந்திரிப்பீர்கள். அப்படியே நாம் எழும்புவோம், அப்படியே நாம் எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை அடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, glory. ஊராபாராபாலாபா ஷபாபாபாபாபாபாபாபா. இயேசுவே நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா வாய்ந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்முடைய மத்தியிலுடைய மகிமையை வெளிப்படுத்தத்தக்கதா எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. எல்லா கரங்களும் அடித்து யாரும் போகக்கூடாது. கடைசி ஆசீர்வாதம் ஜெபம் முடித்து போங்க. உன்னதமானவரின் எல்லாரும் சேர்ந்து கரங்களை அடித்து மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே.